நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மகளிர் தினம் கொண்டாட்டம், லைக் அந்த தாவேகா அவங்க பேசினது தான், விஜய் அவர்கள் பேசினது ஒரு பக்கம். சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. பார்த்திபன் அவர்கள் வந்து பேசினது, அதுக்கு ட்ரிஷா பதிலடி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டல் கலர்ல பட்டு உடுத்தி ஜோடியா வந்து இறங்குனதுக்கு திமுக தான் காரணம்னு தாவேகா காரனால சொல்ல முடியுமா? புருஷ மண்டாட்டி சண்டைக்குள்ள நான் எப்படி வரும்? அப்படி கிடையாது. புகார் அடிச்சுட்டா அது பொது பிரச்சனை. அது வரைக்கும் தான் தனி மனித விவகாரம். ரோட்ல வச்சு அடிச்சான்னா என் பொண்டாட்டியை நான் அடிக்கிறேன், நீ எப்படா கேட்பா அப்படின்னு கேட்கவே முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ திமுக வந்து இதை பிளான் பண்ணி பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கால சேர்ந்தவங்களும் இவங்களுக்கு தாவேக்காக்கு சார்ந்து பேசுறவங்களும். அப்ப ஸ்டாலின் தான் சங்கீதா கல்யாணம் முடிச்சாரா? அவங்க வந்து அவர் மகன் காதலிக்க வேண்டிய வயதுல இவர் பிளே பாய் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு உள்ள. நீங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிபட்டு ஐசியூல கிடைக்கான். யாரு தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்க தான் வந்து காப்பாத்துறாங்க. நான் ரொம்ப தூய சக்திங்கிறவே அந்த பக்கம் ஒரு வேலும் போகல. இதுதான் வந்து கடைசி ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சங்கீதா விஷயத்தை வந்து எடுத்ததா வந்து அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது ஒரு கற்பனைக்காக உண்மைன்னு ஒப்புக்கொண்டோம்னு வச்சுங்க. ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள நுழையிற அளவுக்கு விஜய் பலவீனமா இருக்காருன்னு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? முக்கியமே மகளிரே வந்து அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றதை நம்ம பார்த்துட்டு எல்லா மகளிரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆணுக்கு வந்து பெண் வந்து ஒரு ஆடை மாதிரி, பெண்ணுக்கு ஆண் வந்து ஒரு ஆடை மாதிரி. ஆடை விலகுனா என்ன ஆகும்? மானம் கட்டுறோம். பிரஸ் மீட் இது வரைக்கும் விஜய் கொடுக்கல. சங்கீதா பிரஸ் மீட் கொடுத்தா உன் வேட்டி காத்துல பறக்குமா பறக்காதா? உன் மான மரியாதை காத்துல பறக்குமா பறக்காதா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மகளிர் தினம் கொண்டாட்டம், லைக் அந்த தாவேகா அவங்க பேசினது தான், விஜய் அவர்கள் பேசினது ஒரு பக்கம், பார்த்திபன் அவர்கள் வந்து பேசினது, அதுக்கு ட்ரிஷா பதிலடி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளவோ சர்ச்சைகள், எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இது ரொம்ப ஒரு பெரிய டாப்பிக்காக பார்க்கப்படுது இல்லை சார்? ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திட்டமிட்ட பண்ணப்படுற ஒரு சதியா? திருவான்மியூர் திருமண விழாவுக்கு த்ரிஷாவோட ஒரே மாதிரி மேட்சிங் ட்ரெஸ்லாம் பண்ணி சாண்டல் கலரில் பட்டு உடுத்தி ஜோடியாக வந்து இறங்குனதுக்கு திமுக தான் காரணம்னு தாவேகா காரனால சொல்ல முடியுமா? இங்க ஐம் நாட் டேக்கிங் எனி ஒரு ஒரே கார்ல ஏத்தி விட்டாங்களா? இல்ல சார், இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க ஐம் நாட் டேக்கிங் எனி சைட்ஸ். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. பட் ஜென்ரலா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். நீ நீதியின் பக்கம் நிக்கணும்ல. யாருக்குமே சப்போர்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல சார், அறம் சார்ந்து நீதி சார்ந்து உண்மை பக்கம் நிக்கிறதானே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அதுதான் நான் யாருக்குமே சப்போர்ட் இல்லைன்னா அடி வாங்கினவனுக்கு ஆதரவா இருக்கணும், அடிச்சவனுக்கு எதிராக இருக்கணும். அப்பதான் நியாயமா இருக்கும். நீ பேசுறதே தப்பா இருக்க. நான் இப்ப அந்த கேள்வியே கேட்க வரேன். நான் இப்ப என்ன கேள்வி கேட்க வரேன் அப்படின்னா, நான் முன்னாடியே ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட பர்சனல் விஷயத்துல எதுக்கு நம்ம தலையிடணும்? அப்படி பர்சனல் விஷயத்துல தலையிட்டா இப்ப எங்க எல்லா தலைவர்களோட பர்சனல் இங்க நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுப்பப்படுது இல்ல? பர்சனல் விஷயத்துல எப்போ தலையிடக்கூடாது, எப்போ தலையிடணும்னு ஒரு எல்லை இருக்கு. அவங்க குடும்பத்துக்குள்ள மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, யாரும் தலையிட முடியாது. புகார் அடிச்சாங்கன்னா தலையிடத்தான் வேணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பொண்டா வந்து என் புருஷன் வந்து டெய்லி அடிக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் புகார் கொடுக்குறான்னு வச்சுங்க. உங்க பர்சனல் விஷயமா நான் எப்படிமா தலையிட முடியும்னு எஸ்ஏ சொல்லுவாரா? புருஷ மண்டாட்டி சண்டைக்குள்ள நான் எப்படி வரும்? அப்படி கிடையாது. புகார் அடிச்சுட்டா அது பொது பிரச்சனை ஆயிடும். அது வரைக்கும் தான் தனி மனித விவகாரம். ரோட்ல வச்சு அடிச்சான்னா என் பொண்டாட்டியை நான் அடிக்கிறேன், நீ எப்படா கேட்பா அப்படின்னு கேட்கவே முடியாது, சொல்லவே முடியாது. ரோட்ல வச்சு அடிச்சா அது பொது பிரச்சனை தான். நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்த முன்னாடி எப்படி அது தனி மனித பிரச்சனையா இருக்க முடியும்? இப்போ திமுக வந்து இதை பிளான் பண்ணி பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கால சேர்ந்தவங்களும் இவங்களுக்கு தாவேக்காக்கு சார்ந்து பேசுறவங்களும். அப்ப ஸ்டாலின் தான் சங்கீதா கல்யாணம் முடிச்சாரா? அவங்க தான் பிரிச்சு விட்டாங்களா? உதயநிதி தான் பிரிச்சு விட்டாரா? ஏதாவது ஒரு அர்த்தம் பொருத்தம் இருக்கா? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போறோம்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு நியாய தர்மம் இருக்கா அதுல? கரூர் சம்பவம் ஒருத்தருடைய மனைவியோட அவர் 26 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறாரு. தோளுக்கு மேல வளர்ந்த தோழனா வந்து இப்போ ஒரு மகன் ஒருத்தர் இருக்கான், மகள் ஒருத்தி இருக்கா.
அவன் மகள் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிட்டாங்க, மகன் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து அவர் மகன் காதலிக்க வேண்டிய வயதுல இவர் பிளே பாய் லைஃபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு உள்ள. இதுக்குள்ள எப்படிங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு அரசியல் கட்சி மேல எதுக்குலாம் வந்து பாத்ரூம்ல தண்ணி வரலைன்னா கவர்மெண்ட் காரணம், கார்பரேஷன் எல்லா இடத்துலயும் வந்து திமுக தீய சக்தி அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலயும் பேசுறதுனால அவருக்கு வர அந்த கூட்டங்கள், மக்களோட ஒரு ஆதரவு, அதெல்லாம் ஏகோபத்திய ஆதரவு, இதெல்லாம் பார்த்ததுதான் திமுக வந்து பின்னப்படுற ஒரு சதி வலை. கடைசியா நடந்த கரூர் சம்பவம்னு ட்ரை பண்ணாங்க. கடைசியா வந்து விஜய் அட்டன் பண்ணார்ல இப்போ ஒரு கூட்டம் தஞ்சாவூர்லயா கூட்டம் அட்டன் பண்ணார்ல, அந்த கூட்டத்தில் அடிபட்டு ஒருத்தன் ஐசியூவில் இருக்கான்ல, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி போய் வண்டியில் விழுந்துட்டான் ஒருத்தன், அவன் ஐசியூவில் இருக்கான். அப்போ அவனை போய் யார் தெரியுமா பார்த்து இப்போ வந்து பணம் கட்டி அந்த சிகிச்சைக்கு உயிர் காப்பாற்றுறதுல யார் தெரியுமா இப்போ இருக்கா போய் களத்தில்? தாவேக்காரன் கிடையாது, அன்பில் மகேஷ் பொய்யாமணி போயிருக்காரு. இவங்க நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிபட்டு ஐசியூவில் கிடைக்கான். யார் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்க தான் வந்து காப்பாத்துறாங்க. நான் ரொம்ப தூய சக்திங்கிறவே அந்த பக்கம் ஒரு வேலும் போகல. 41 பேர் மரணிச்ச அன்னைக்கே கண்டுக்காம தனி விமானத்தில் தப்பிச்சு ஓடின ஒரு ஆளு தொடர்ச்சியாக இது போன்ற விபரீதங்கள் நடக்கிறது. சூரஜ்னு ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான் ஏற்கனவே வேலூர்ல. வரிசையா நடக்குது இந்த மாதிரியான மரணங்கள். இல்ல சார், இப்போ திமுக வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை தாக்குறது அப்படின்றதுனால திமுக தாக்கவே இல்லைங்க, திமுக விஜய் வந்து திமுகவை சாடி எல்லா மேடைகள்லயும் பேசுறதுனால இதுதான் வந்து கடைசி ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சங்கீதா விஷயத்தை வந்து எடுத்ததா வந்து அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது ஒரு கற்பனைக்காக உண்மைன்னு ஒப்புக்கொண்டோம்னு வச்சுங்க, ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள நுழைகிற அளவுக்கு விஜய் பலவீனமா இருக்காருன்னு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? என் குடும்பத்திலேயே எனக்கு எதிரான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா என் நடவடிக்கை சரியில்லைன்னு தானே அர்த்தம். சங்கீதாக்கா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வர்றதுல வந்து பெருசா விருப்பம் இல்லை. அவங்க நிறைய தடவை அவங்க சொன்னாங்களா அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க எங்கேயாவது சொல்லியிருக்காங்களாங்க? இட்டுக்கட்டி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அழகா பொய் சொல்லலாம். நான் சொல்றது எனக்கு பொய் சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு அழகியலோட சொல்லணும், லாஜிக்கா சொல்லணும், நம்பும்படியா சொல்லணும். அந்த பொய்களை எனக்கு பிடிக்கும். இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? தன்னுடைய கணவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவராக வரணும், முதலமைச்சராக வரணும், ஒரு பெரிய வந்து சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிறத அவர் மனைவி விரும்பலை அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கா? யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எவ்வளவுதான் டன் கணக்கா போய் சொல்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கிலோ கணக்கில் சொன்னா பரவாயில்ல, டன் கணக்கில் சொல்றாங்க. இப்போ ட்ரிஷா பத்தி ஒரு மேடையில பார்த்திபன் வந்து எதுக்கு பேசணும் அப்படின்னு ட்ரிஷாவே ஒரு விஷயத்தை திருப்பியும் ட்வீட் பண்ணி சொல்லியிருக்காங்களே. இது கடைசி நேரத்துல என்னோட போட்டோவை அங்க ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவரோட அசிஸ்டன்ட் மூலமா ரிக்வெஸ்ட் பண்ணதுனால என்னோட போட்டோ அங்க போடப்பட்டு பார்த்திபன் அதுக்காக வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு தலைவரை பத்தியும் ஒரு கமெண்ட் அடிக்கணும்னு அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒன்னொன்னா காட்டிட்டே வரும்போது த்ரிஷா காமிச்சிருக்காங்க. அவரு ரொம்ப டீசெண்டா குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்தாங்க பொன்னியின் செல்வனில். அவங்க ஒரு இடத்துல அவங்கள குந்த வச்சா பல பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு வார்த்தை விளையாட்டு தான். வழக்கமாக வந்து பார்த்திபன் வந்து கொஞ்சம் கவிதை நடையாக பேசணும்னு ஆசைப்படுவார். ஆனால் ட்ரிஷா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னோட ஃபோட்டோவை அங்கே பர்பஸாக வந்து போடப்பட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி போட வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு? அதுதான் அவங்க வந்து யாருன்றதை குறிப்பிடல. இது பொய் சொல்லும்போது ஆதாரம் இல்லாம தான் பொய் சொல்றாங்க. சஞ்சய் அவர்களோட அசிஸ்டன்ட் ஜேசன் சஞ்சய் வந்து விஜய் அவரோட பையன் சஞ்சய், அவர் தான் வந்து அவரோட அசிஸ்டன்ட் மூலமா இந்த விஷயத்த சொல்லப்படுதுன்னு ஒரு பக்கம். அப்ப வந்துருச்சா விஷயம்? அப்ப அந்த குடும்பத்துக்கு நீங்க எதிராக இருக்கிறீங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதாத்தான அர்த்தம். விஜய் மகன் தான் அதை ஏற்பாடு பண்ணாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி ஒரு தனியார் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு தனியார் நிகழ்ச்சியில அவர் எப்படி போய் ஸ்லைடு போடுறதுக்கு வந்து அவர் எப்படி காரணமாக இருப்பார்? யோசிச்சு பாருங்களேன். இப்போ விஜய் டிவியில் ஒன்று வருது, அல்லது ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி வருது, ஒரு கலாட்டா சேனலில் ஒன்று வருது, ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் என்ன ஒளிபரப்பணும், என்ன பேசணுங்கிறத எங்கேயோ இருக்கிற ஆள் முடிவு செய்ய முடியுமாமல்ல? அங்கே வேலை பார்க்குறவங்களையும் கூட சில நேரம் தெரியாது. ஒருத்தர் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இது பண்ணலாம், இது டிஸ்பிளே பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? அந்த பேய்க்கு கால் இருக்கான்னு கேட்டது மாதிரி எதையாவது ஒன்று சொல்கிறாங்க.
பேயே இல்லை, பேய்க்கு எப்படி கால் இருக்கும்? அது மாதிரி தான் இவங்க பேசுகிற எல்லாமே நாய்த்தோலில் வடிகட்ட பொய்களாக இருக்குது எல்லாமே. விஜய் அவர்கள் இப்போ 7ஆம் தேதி மகளிர் தினம் வந்து அவங்க மாமல்லபுரத்தில் கொண்டாடும் பொழுது நானே அது வந்து ஒர்த்தே இல்லை, எனக்காக நீங்கள் ஹர்ட் ஆக வேணாம், நீங்கள் ஹர்ட் ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் சொல்ல போது கூட அது கூட அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஆமோதிக்கிற மாதிரி பார்க்குறோம்ல சார். முக்கியமாகவே மகளிரே வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு எல்லா மகளிருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் அங்கே வந்த ஒரு மகளிர் கூட்டம் தாவேகாவை சேர்ந்த அந்த ரஞ்சனி நாச்சியாருங்கிறவங்க மனிதத்தன்மையே இல்லாத செயலா இருக்குன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா சார், அவங்க ட்வீட் போட்டு அப்புறம் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க நான் சொல்றேன் சார். அங்க வந்து ஒருத்தி வந்து சோசியல் மீடியால வந்து நான் தங்கச்சியா இருப்பேன் இல்லைன்னா பொண்டாட்டியா இருப்பேன்னு ஒருத்தி சொல்றான்னா எல்லாருமே பொண்டாட்டியா இருப்பாங்கன்னு அர்த்தம். அது அசிங்கம் இல்லையா? அது யாரோ ஒரு விதி விலக்கா, ஒரு தரக்குறைவா, மானங்கட்டதனமா ஒருத்தி பேசுறா, அவளுக்கு வெக்கமான இல்லை. அப்ப எல்லா பெண்களுக்கும் வெக்கமான இல்லைன்னு ஆயிருமா? விஜய் சொன்னதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது தன்னோட குடும்பம் நடத்திய 26 வருடம் தன்னோட வாழ்ந்த ஒரு பெண்ணை பார்த்து அதெல்லாம் ஒருத்தே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, நான் சொல்றேன், நீ பொது வாழ்க்கைக்கு நீ ஒருத்தே இல்லை. அதை நான் பாத்துக்கிறேன், அது என்னோட பிரச்சனை நீ அப்படின்னு என்னையா பாத்துக்கிறது? நீ அன்ஃபிட், நீனு பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட். பெண்களை மதிக்காதவன், பெண்களை அவமதிக்கிறவன். ஒரு ஆண் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறான். ஒரு மனைவி தான் வந்து சொல்லுவாங்க, ஒரு மனைவி வந்து ஒரு கௌரவத்தை தரக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, ஆண் பெண் உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு, அவர்களுக்கு நீங்கள் ஆடையாக இருக்கிறீர்கள். ஆணுக்கு வந்து பெண் வந்து ஒரு ஆடை மாதிரி, பெண்ணுக்கு ஆண் வந்து ஒரு ஆடை மாதிரி. ஆடை விலகுனா என்ன ஆகும்? மானம் கட்டுறோம். அது மாதிரி தான் ஒரு ஆணும் பெண்ணும் பிரிந்து போகிற போது அது மானக்கெட்டில் தான் முடியும், அசிங்கத்தில் தான் முடியும், அவமானத்தில் தான் முடியும், கேவலத்தில் தான் முடியும். அதனால் நீ வந்து சினிமாவில் நடிக்க வந்தவ யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒழுக்கக்கேட்டில், சீர்கேட்டில், மானக்கேட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் மனைவியை குறித்து அதெல்லாம் ஒருத்தே இல்லை. அவன் உன்னைய பார்த்து சொன்னா நல்லா இருக்குமா? அவன் புருஷனாக இருக்கிறதுக்கு ஒருத்தே இல்லை. ஒரு காவாலி பையன் சொன்னால் நல்லா இருக்குமா? ஒருத்தே இல்லைன்னு அவங்க ரிப்பீட் சொன்னால் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். அவங்க எவ்வளோ கண்ணியமாக பிரிந்து வாழ விரும்புகிறேன். அவர் அப்போ கூட யார் பேரையும் குறிப்பிடாமல் திருமணம் தாண்டிய பந்தத்தில் அவர் இருக்கிறாரு. 5 ஆண்டு காலம் போராடிட்டேன், எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், திருந்துறதா இல்லை. திமுறும் தெனாவட்டம் அதிகமாக இருக்குது. ஆணாதிக்க திமுறோட அவர் அணுகிறாரு. மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். யாரு கூட வந்து அவர் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன்னா அந்த ஃபோட்டோவை வெளியிடுறாங்க பொது வெளியில் அப்படின்னு சொன்ன மறுநாளே ஜோடியாக வந்துட்டாங்கல்ல. நான் தான் அது இப்போ என்ன செய்வேன்? உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி தான் வருவேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை செஞ்சுக்கன்னு சொல்கிறேன்னா, பொது வாழ்க்கையில் இருக்கும்போதே வெறும் சினிமா நடிகனாக இருக்கிறதுனா ஜெயம் ரவி இருக்கிறாங்க, கெனிஷா இருக்கிறாங்க, அது தனி மனித வாழ்க்கை. ஏன் அது சினிமா கலைஞர்கள் வாழ்க்கைங்கிறது பொது எல்லாருடைய வாழ்க்கையோட தொடர்புடையது கிடையாது. அப்படி பார்த்தா கூட ஜெயம் ரவி மோகனியும் அது சினிமா கலைஞர்கள்ங்கிறது அது வந்து அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் தொடர்புடைய வாழ்க்கை இல்லை. அரசியல் தலைவர் அப்படி இல்லையே. அரசியல் தலைவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நம்மளை பாதிக்கும். அவங்க போடுற ஒரு உத்தரவு நம்மளை பாதிக்கும், அவங்களுடைய எண்ண ஓட்டம் நம்மளை பாதிக்கும். காங்கிரஸ் ஆட்சி செஞ்சதுக்கும் பாஜக ஆட்சி செஞ்சதுக்கும் இந்தியாவில் மாற்றங்கள் இருக்கிறது. மத சிறுபான்மை மக்களை வந்து பகைவர்களாக வந்து வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தான், சந்தேகத்துக்குரியவனாக இருந்தான் அப்படின்னு அடித்து கொலை செய்யக்கூடிய வழக்கம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடக்கலைல்ல. மத சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடப்பதுங்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டில் இயல்பாக இருக்கிற. இப்போ அரசினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சாமானியனை பாதிக்கும், ஒரு விளிம்பு நிலை மனிதனை பாதிக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்ன வேணாலும் செய்வேன், நான் அப்படி தான் இருப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. 2000 சரியான்னு கேட்குறேன். இல்லை சார், சரின்னு கண்டிப்பாக இது சரி கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் இவ்வளோ தூரம் வந்து 27 வருஷம் வாழ்ந்தவங்க, அதுவும் ஒரு பிரபலம், அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, அப்படி இருக்கும்பொழுது அவங்க இது வரைக்கும் பொதுவெளியில் வந்து எதுவும் பேசாதவங்க இப்போ வந்து பேசும்பொழுது அது உண்மையாகவே ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சார் சொல்லணும். பீயிங் விமன் எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு, அதை டினை பண்ணவே இல்லை சார். இப்போ அவங்க சங்கீதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் எப்படிலாம் மோசமாக நடந்துக்குருவார், அவர் எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்கிறதுக்கு பதிலாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினால், ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் விஜய் கொடுக்கல, சங்கீதா ப்ரெஸ் மீட் கொடுத்தா
உன் வேட்டி காற்றுல பறக்குமா பறக்காதா? உன் மான மரியாதை காற்றுல பறக்குமா பறக்காதா? அவங்க துணிந்து இறங்கிட்டாங்கன்னா நீ என்ன ஆகும்னு நான் கேட்குறேன். அப்போ அவங்க நாகரிகமாக ஒதுங்கி போகிறாங்க. நீ வரம்பு மீறுற அத்து மீறுற அப்படின்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களை அவமதிக்கிறவர்களை பொதுமக்கள் என்றைக்குமே ஓட்டு போடவே மாட்டாங்க. தற்குறிகள், தருதலைகள், அணில்கள், அரசியல் அறிவில்லாத அரை வேக்காடுகள் பேசுவதுங்கிறது ஒரு சிறு கூட்டம்தான். பெரும்பான்மை மக்கள் அரை வேக்காடுகள் அல்ல. பெரும்பான்மை மக்கள் அரசியல் அறிவற்றவர்கள் அல்ல. பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டால் தானே வெல்ல முடியும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் 5000 பேர் கூடுறானே, அவன் மட்டும் ஓட்டு போட்டால் ஒரு தொகுதிக்கு 5000 தானே கிடைக்கும். பார்த்திபன் அவர்கள் பேசுனது, ட்ரிஷா அந்த மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்தது இப்போ எதுக்கு ட்ரிஷா எதுக்குமே குரல் கொடுக்காதவங்க எதுக்கு பார்த்திபனோட ஒரு பேச்சு, மேடை பேச்சுக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுவா எல்லாரும் எதிர்க்க முடியாது. அதனால பார்த்திபனுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. சோசியல் மீடியாவில் நூற்றுக்கணக்கான பேர் கமெண்ட் போடுறான். அத்தனை பேரையும் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? உண்மையோ உண்மை இல்லையோ அது வேற விஷயம். சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகும்போது அதை தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கி ஊடகமாக மாறி நிற்கிறான். ஒவ்வொருத்தன் கையிலையும் ஃபேஸ்புக் இருக்குது, அவன் ஃபோட்டோ போடுறான், வீடியோ போடுறான், இன்ஸ்டாகிராம் இருக்குது. யார் வேண்டுமானாலும் ஒரு மெயில் ஐடி இருந்தால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். யார் வேண்டுமானாலும் கோடிக்கணக்கான மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல சோசியல் மீடியா ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு காலத்தில் இருக்கான். அப்போ நீங்கள் 30 வருடம் சம்பாதித்த புகழை 30 வினாடியில் இழக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஒவ்வொரு பிரபலமுமே. பார்த்திபன் பேசுறதுக்கு முன்னாடி அவரும் யோசிக்கணும்ல, அவருமே ஒரு டைவர்ஸ் ஆனவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அசிங்கமா மனைவியை பற்றி அதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்லை அவர் மனைவி இவரை பற்றி ஏதாவது கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்களா? ஒரு நியாயம் வேணும்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் திரைத்துறை பிரபலங்களாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பிரிந்து இருக்கிறார்கள். ட்ரிஷா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீங்க மயக்க கிடைச்சி நீங்க பேசுறதுனால அது உங்களை பத்தி தான் வெளியில காட்டுமே தவிர நீங்க யாரை சொல்றோம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பத்தி பெருசா எதுவும் வெளில வராதுன்ற மாதிரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்திபன் சொன்னதுல எந்த தப்புமே இல்லை. அதை மீறி ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதுக்கு 2 காரணம். ஒன்று, நம்ம எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, திரைத்துறையில் இயங்குறான், ஒரு தேவையற்ற பகையை வளர்த்து கொள்ளக்கூடாதுன்னு தொழில் சார்ந்தும் ஒரு சிந்திக்கலாம். அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். மன்சூர் அலிகான் வருத்தம் தெரிவிப்பாங்களா சார்? இப்போ எல்லா நடிகர்களுமே இப்போ மன்சூர் அலிகான் அவர் நான் இஃப்தார் நோன்பு திறக்கும் பொழுது நான் என் பொண்டாட்டியை தான் யூஸ்வலாக என் பொண்டாட்டி எங்கேயுமே வரமாட்டாங்க, பட் நான் என் ஒய்ஃபை தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மாதிரி உண்மையை தானே சொன்னாரு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவர் மனைவிங்கிறது கன்ஃபார்ம் தான். அது ஒன்றும் உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வேணாம். அவர் மனைவியை தான் கூட்டு வந்தாரு. அதுக்கு அந்த உரிமை அவருக்கு மன்சூர் அலிகானுக்கு இருக்குல்ல. ஃபைன் சார். ஆனா அதை இப்போ இப்படி ஒரு எங்கேயுமே சொல்லாத எந்த ஒரு ஏன் ஒய்ஃபோட தான் நான் வந்திருக்கேன், வேற யாரு கூட வரலன்னு அவர் சொல்றாருங்க. அப்படி பல பேர் வர்றாங்க இல்ல, அதனால தானே சொல்றாரு. அவர் என்ன யாரை பத்தியா சொன்னாரா? பேர் சொன்னாரா? யார் பேரையா சொன்னாரா? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் யாரை சொல்றாரு, யாரை குறிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படையா தெரியுது இல்ல? தெரியுதுல. அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு வெக்கமான இருக்கா? மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுனாரு தந்தை பெரியார். நீங்கள் மானம் கட்டவனா ஏன்டா இருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறான்ல. சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது தனி மனித ஒழுக்கம் இல்லை, பொது ஒழுக்கம் இல்லை. உன்னை பார்க்க வர்றவன் மூச்சு திணறி பசி தாகத்தில் மயங்கி கீழே விழுந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி ஹார்ட் அட்டாக் ஆகி சாகுறான். பல பேர் மேலே இருந்து கீழே விழுந்து சாகுறான், ஐசியூவில் கிடக்கான். உன்னை நம்புறவனையே உன்னால உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியல, உன்னை சார்ந்து இருக்கிறவர்களை நீ பாதுகாக்க முடியல, உன்னுடைய தொண்டர்களை பாதுகாக்க முடியல. கேட்டா நான் தமிழ்நாட்டையே நட்டமா நிப்பாட்டிடுவேனா? எப்படி நிப்பாட்டுவேன் நான் கேட்கிறேன். 2500 ரூபாய் இப்போ நான் தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்காரு. 2500 6 சிலிண்டர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ அறிவிச்சிருக்காரு சார். ஆமா, அவர் ஆட்சிக்கு வராதனால அறிவிச்சிருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் தானே கேட்பீங்க. இதெல்லாம் 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா? ஒரு சிலிண்டர் இன்றைக்கி 1000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. 6 சிலிண்டர் 6000 ரூபா. அப்போ அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது அதுவே நிதி நெருக்கடியில் தான் இருக்குது அரசாங்கத்திற்கு. அரசாங்கத்திட்ட ஏன் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை, இடைநிலை ஆசிரியர்கள் ஏன் நிரப்பப்படலை, தூய்மை பணியாளர் ஏன் அரசு ஊழியர் ஆக்க முடியல கேட்டால் நிதி நெருக்கடி இருக்குங்கிறாங்க. அந்த நிதி நெருக்கடிக்கே இந்த மாதிரியான
உரிமை தொகை உதவித்தொகையெல்லாம் காரணமாக இருக்கு. இப்போ கொடுக்க முடிந்த எல்லை, இந்த எல்லைக்குள்ளேயே இவ்வளோ நிதி நெருக்கடி இருக்கு. 2500 அப்படி கொடுக்க முடியும்? அது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு சொன்னது. இதெல்லாம் சிலிண்டர் கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேங்கிறதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணி சொந்த கருத்து, சுய புத்தியே கிடையாது. எடப்பாடி 2000 தர்றேன்னாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதையே வந்து ஒரு பேப்பரை பார்த்து படிச்சுட்டா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா? அவருக்கு நிர்வாக அறிவு இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? போராட்ட காலத்துக்கு வருவாரா? சாமானியர்கள் வாழ்க்கையோட அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆண் இடையாளர், அப்புறம் பெண் இடையாளர் ரேஷன் கடையில் அப்படி போட முடியுமா? முதல்ல என்ன நியாயம் இருக்குதுல்ல? இப்போ பஸ்ஸில் போகிறோம், ஆண் வந்து பஸ் ஓட்டுறேன், பொம்பளை ஏறும்போது பொம்பளை பஸ் ஓட்டினா தான் ஏறுவேன்னு சொல்ல முடியுமா? அது என்ன பேச்சு இது? ஏதாவது நடைமுறைக்கு ஜாத்தியாக இருக்காதுலாம் சார். அந்த மாதிரி எல்லாம் நீங்க லிட்டரல் மீனிங் எடுத்துக்க முடியாதுல்ல சார். அதுக்கு அர்த்தம் என்னப்ப? ஆண் பஸ் பாலின சமத்துவம்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்க? ஆண் பெண் வந்து இன்னைக்கு வந்து ஆண்கள் மாதிரியே பெண்கள் ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க, எத்தனையோ துறைகளில் வெற்றி பெற்றவர்களா இருக்கிறாங்க. பாலின சமத்துவம்னு ஒன்று இருக்குல்ல. பெண்கள் வந்து சபைக்கு வராத காலங்கள் ஒன்று உண்டுல்ல, பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்கல்ல, பொது இடத்துக்கு வரமாட்டாங்கல்ல, அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சுல்ல. இந்த ஒரு தாய்மாமை சீர் கொண்டு வராமல அவரு எப்படி கொண்டு போவாரு? அரசாங்க பணத்தில் எப்படி தாய்மாமை சீர் கொண்டு போய் கொடுக்கறது? அண்ணன் சீரா கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னார். அண்ணன் சீர்னா அவன் காசை வந்து இருக்கிற நீ சினிமாவில் சம்பாரிச்ச காசுல கொடு, அரசாங்க காசுல எப்படி அண்ணன் சீர் கொடுப்ப? சார், தாலிக்கு தங்கம் நீங்க ஜெயலலிதா மேம் கூட முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஏங்க அது பிற்போக்கு திட்டங்க. ஒரு பெண்ணை வந்து கல்வி உடையவளாக மாற்றினால், அறிவுடையவளாக மாற்றினால், அவள் சுய சம்பாத்தியத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அளித்தால் அவள் வந்து தங்கம் வாங்கி போட்டுக்கிற போறா? எந்த காலத்துலங்க நம்ம இருக்கோம்? பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்துச்சு, சுய சம்பாத்தியம் இல்லாத காலம் ஒன்று இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் நகை செஞ்சு போடுறது எதுக்குன்னா அவனுக்கு சொத்துல பங்கு கிடையாது. உன்னைய வந்து நாங்க சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வைக்கிறோம், இதோட நீ வந்து நகையை போட்டோமா சீர் கொடுத்தோமா இதோட கிளம்பிடணும், இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணை ஒரு அலங்கார பொருளாக பார்த்த காலத்துல இந்த நகை மாதிரி விஷயங்களை போட்டதுங்கிறது ஒரு கடந்த காலத்து கதை. அது இன்றைக்கு பெண்கள் அப்படி இல்லையே. இன்னைக்கு ஆண்களோட கூடுதலாக சம்பாதிக்கிறாங்க. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆம்பளை 50,000 சம்பாதிச்சா பெண் வந்து மனைவி வந்து 50,000 வந்து 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான். பெண் கூடுதலாக சம்பாதிக்கிறா. பல இடங்கள்ல அரசு ஊழியர்களாக இருக்காங்க, உயர் அதிகாரிகளாக இருக்காங்க. எந்த காலத்தில் வந்து நான் வந்து தங்கம் கொடுப்பேன், சீர் கொடுப்பேன்? சீர் கொடுக்கறதுனா என்ன? வரதட்சணையினுடைய ஒரு பகுதி இல்லையா சீரு? அதெல்லாம் இன்னும் இருக்குல்ல சார். சரி, அது இருக்குங்க. அதை ஏன் நீ சட்டப்பூர்வமாக்குற? சாராயம் குடிக்கிறது கூட தான் வந்து வழக்கத்தில் இருக்க, வாங்கி சங்கலை ஊற்றி விட முடியுமா எல்லாத்துக்கும்? இது என்ன பழக்க வழக்கம்னு கேட்குறேன். ஒரு தீமையை வந்து நீ வந்து அங்கீகரிக்கிற விஷயத்தை செய்யக்கூடாதுல்ல. சீர் கொடுக்குறேங்கிறதெல்லாம் என்ன வகையான கருத்துங்க? அது பெண், அது வந்து ஆணாதிக்க சிந்தனையிலேருந்து பிறக்குது. ஃபைன் சார். இப்போ மார்ச் 15 இல்லை 16 வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, எலெக்ஷனுக்கான டேட்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் 20 இவரோட வந்து ஒரு கேஸ் வேற இருக்கு. ஸோ இது எப்படி சார் ஃபர்தராக இது எப்படி போகும்? ஏங்க வழக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் அவர் ஜோடியாக வர்றாரு. நீதிபதியும் பார்ப்பார்ல. நீதிபதி வீட்டில் டிவி இருக்காதா? அவர் மொபைலில் பார்க்க மாட்டார், நியூஸ் பார்க்க மாட்டாரா? அப்படின்னா அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? முழுக்க நனைஞ்சாச்சு முக்காடு அதுக்குன்னு சொல்ல விரும்புகிறாரா? அப்படிதான் இருப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும்னு சவால் விடுறாரா? என்ன சொல்ல விரும்புகிறாரு? குடும்ப அமைப்புகளால் ஆனதுனா இந்திய சமூகம் என்பது முழுக்க முழுக்க, தமிழ் சமூகம் என்பது குடும்ப அமைப்புகளால் ஆனது. புருஷ பொண்டாட்டிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாத பல குடும்பங்களில் குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது, அவங்க சங்கடப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் கடந்து போகிறாங்க அந்த வாழ்க்கையை. பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பவர்கள் கூட விவகாரத்தை செய்து கொள்ளாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட வாழ்கிறாங்க பல பேர். பல குடும்பங்களில் நிகழுது. நீ குடும்ப அமைப்பையே பாதுகாக்காதவன், குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதவன், என்ன வகையான ஆள் நீ? உன்னை வந்து ஒரு தனி மனிதனாவே, நீ வந்து ஒரு குடும்ப தலைவனாவே இல்லை, நாட்டுக்கு எப்படி தலைவனாவே? இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த மக்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா லேடிஸே அந்த மாதிரி பேசும். இல்லை நமக்கு அது காட்டப்படுதுங்க. எல்லாருடைய கருத்துமே இப்போ நான் ஊடகத்தில் பேசுறேன், நீங்க பேசுறீங்கிறதுனால இது மட்டும்தான் மக்களின் கருத்தா? இல்ல, டெஃபினெட்லி நோ. நான் சொல்ற கருத்துக்கு எதிர் கருத்து கொண்டவன் கீழே கமெண்ட்ல திட்டுறான்ல நீ வந்து. கண்டிப்பா. அப்ப என் கருத்து இறுதியானது அல்ல, உங்க கருத்து இறுதியானது அல்ல.
எல்லா தனி மனிதனுக்கும் அவனவனுக்கு சொந்தமாக ஒரு மூளை இருக்கு, அவனா யோசிப்பான். அதனால ஊடகத்தில் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறதுனாலயே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது அல்ல. இப்போ வந்து விளம்பரம் வருது, இந்த கடையில் வந்து நகை வாங்குங்க, இந்த கடையில் ஜவுளி வாங்குங்கன்னு வருது, அதுக்காக எல்லாருமே அந்த கடைக்கா போகிறாங்க? எத்தனையோ கடைக்கு போகிறாங்க, அவரவருக்கு பிடித்த விஷயங்களுக்குள்ளே போவாங்க. அதனால் எல்லாருடைய பொது கருத்தை அதை மாற்றிடாது. அதை தான் நான் சொல்கிறேன். குடும்ப அமைப்பு இன்னைக்கு உடைந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில். அதுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணமாக விஜய் மாறிவிடக்கூடாதுங்கிறதான் அச்சம். இளம் தலைமுறைக்கு நீங்கள் தவறாக வழிகாட்டக்கூடாதுங்கிறதான். தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.